எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் திருச்சி பிரவீன். எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நமக்கு தெரியுங்க, தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பேற்று அமைச்சரவையில் சிறப்பான ஒரு அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு நல்லா பணியாற்றிட்டு வராங்க. நிறைய மாற்றங்களை கொண்டு வராங்க. நம்ம எதிர்பார்க்காத பல மாற்றங்களோட சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ அதை மீண்டும் ஒரு இதில் பார்ப்போம். இப்போ இந்த பதில் ரொம்ப முக்கியம். நிறையா பேர் கேட்குறாங்க, டிவிகேக்காவுக்கு எது டிவிகேக்கு எதிர்க்கட்சியாக வரும்? ஸோ டிவிகே நான் மறுபடியும் சொல்கிறேங்க, தமிழக வெற்றிக் கழகம் மாற்றத்திற்குண்டான முதற்படியை தமிழகத்தில் விதைச்சிருக்காங்க. ஸோ இது சாதாரண விதை இல்லை, மாற்றத்திற்கான முதல் விதை. இதை இவருக்கு முன்னாடி அண்ணாமலைங்கிற நபர், நமது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர், அந்த மாற்றத்திற்கான முதல் படிக்குண்டான நம்பிக்கையை விதைச்சவர் அண்ணாமலை அவர்கள் தான். இதை யாருமே மறுக்க முடியாது. அந்த மாற்றத்தை அவர் வேறு ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டில் இருந்து வகிச்சனால என்னமோ தெரியல, அந்த மாற்றம் மாற்றத்தை நிரூபணம் செய்தார். 3% இருந்த ஓட்டு வங்கியை 11% கொண்டு வந்தார். கூட்டணி ஆட்சியோட 18% கூட்டணி கட்சிகளோட கொண்டு வந்தார். இது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலி அண்ணாமலை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை, ஒரு டேட்டா ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், கட்சியோட வழிபாடாக இருக்கட்டும், அந்த டைமில் அவர் எடுத்த விஷனாக இருக்கட்டும், ஃபோக்கஸ் என்னன்னு இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. அஜெண்டா வாஸ் வெரி கிளியர், விஷன் வாஸ் வெரி கிளியர். ஸோ ஹி வாஸ் ஸ்டெப்ட் இன் டு த ரைட் கோல் டுவர்ட்ஸ் தி யங்ஸ்டர்ஸ் விச் வாஸ் அட்ராக்டட் பை மெனி ஆஃப் த யங்ஸ்டர்ஸ். எல்லாத்துக்குமே இருந்தது. ஆனால் பாஜக அந்த இடத்துல ஒரு நார்மலான அரசியல் செயல்பாட்டுனால அதிமுகவினுடைய ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு தவறான முடிவை எடுத்துட்டாங்களோங்கிற ஒரு வருத்தம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். ஏன்னா மாற்றத்திற்கான முதல் படியை வித்துட்டவர் அவர் தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தளபதி வந்தார், அந்த விஷயத்தை செய்து காமிச்சிட்டார். அந்த விஷயத்தை அண்ணாமலை நான் ஐபிஎஸ் அதிகாரியாக, ஒரு அதிகாரியாக இருக்கிறோம், ஒரு நேர்மையாக நிறைய இடங்களை உழைச்சி ஒரு இடத்துல வர்றவங்களால் காட்ட முடியுங்கிறத முதல் கட்டத்தில் இனிஷியேட் பண்ணது அவர் தான். ஆனால் நல்லா அந்த இடத்துல கண்டிப்பாக அண்ணாமலையை பயன்படுத்தியிருக்கணும். மேபி எல்லாரும் சொல்கிறாங்க கரைப்படிந்த கைகள். நான் மறுபடியும் சொல்கிறாங்க, அரசியலில் கரைப்படியாத கரம்னு எதுவுமே இல்லை. அது கரை இல்லை, எல்லாமே கரம் இல்லை. அரசியலில் எல்லா படிகிற அத்தனையும் கரை கிடையாது. ஸோ அது அடுத்த கட்டத்திற்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு பரீட்சை மாதிரி ஒன்று கொடுக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் அப்படி தான் எடுத்துக்க முடியும். எல்லாமே கரைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கரை இல்லைன்னு எல்லாமே சொல்ல முடியாது. கரை இருக்கத்தான் செய்யும். அது கரை இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் அதெல்லாம் தாண்டி அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு ஃபீல் ஒர்க் பண்ணியிருக்காரு, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காருங்கிறதா ரொம்ப உண்மை. அவர் மேலே நான் பெங்களூரில் இருக்கேன் பார்க்குறோம் கர்நாடகாவில். இன்றைக்கும் ஒரு சினிமா ஸ்டார் ரேஞ்சுக்கு இணையான ஒரு மரியாதை தனிப்பட்ட முறையில் கிடைக்கிது அப்படின்னா ஒரு அண்ணாமலைக்கு அதிக மரியாதை இருக்குது. சும்மா இல்லை, நான் போன வாட்டி அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சி சந்தித்தப்போ கூட நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட ரொம்ப ஆணித்தரமாக பதிவு பண்ணேன். அவர் ஒரு நேர்மையான அதிகாரியாக, ரொம்ப துணிச்சலான ஒரு அதிகாரியாக, துணிச்சலான மாறுதல்களை புகுக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு மனிதர். அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஸோ அந்த மாறுதல் அடிப்படையில் தான் நிறையா விஷயங்கள் அவரோட ஐபிஎஸ் அதிகாரிங்கிற பொறுப்பில் இருந்து அவர் கட்சி அமைப்பு அப்புறம் பாஜக எல்லாம் வந்ததெல்லாம் அதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம். ஆனால் உண்மையாலுமே பாஜக இந்த இடத்துல ஒரு சிறிய தவறை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது. மீண்டும் ஜூலையில் ஆகஸ்ட்டில் அண்ணாமலை அவர்கள் எழுச்சி பெற்று வரணும். ஒரு மாற்றத்திற்கான முதல் படியாக இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான கட்சியாக சார்பில் பிஜேபி வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் பிஜேபியில் இருக்கார். ஆனால் மாற்றத்திற்குண்டான அடுத்த கட்ட ஒரு நிலைப்பாடாக ஒரு எதிர்க்கட்சியிலே ஒரு மாற்றம் வேணும் இல்லையா, அதே இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அந்த நிலைப்பாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சொல்லுவாங்கள்ல, நமக்கு எதிரியாக இருக்கிறது கூட ஒரு சில தகுதிகள் வேணும் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அது இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கும். தளபதி விஜய் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியில் அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு இந்த மாற்றங்கள் சாத்தியக்கூறாகுங்கிறது உண்மையாலுமே நினச்சா நல்லாயிருக்கு. ஸோ அந்த விஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மட்டுமே ஒரு ஆரோக்கியமான தமிழகமாக இருக்காது. ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியும் கூட ஆரோக்கியமான தமிழகத்திற்கு வழிவகுக்கும். அந்த விஷயத்தை நான் தெளிவாக இருக்கணும். அது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக அண்ணாமலை உடன் இருந்த ஒரு 6 பேர் கொண்ட அணியினர் மீண்டும் களத்திலே பயணித்து மீண்டும் ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி என்பதை அதிமுகவை தாண்டி அவர்கள் பதிவு செய்வார்கள் என்று நிறைய இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி டிஎம்கேவோட இன்னும் அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தால் நல்லா செயல்படுவாங்கன்னு தெரியும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. எல்லாருமே வி ஆர் கோயிங் டு அப்சர்வ் லைக் யூ. ஸோ எல்லாருமே அப்சர்வ் பண்ண தான் போகிறோம். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக அண்ணாமலை அண்ட் டீம் தே கேன் ஏபிள் டு டேக் எ வெரி குட் சார்ஜ் இன் தட். தே கேன் ஏபிள் டு ப்ரூவ் ஒன்ஸ் அகைன். அவருக்கு உண்டான அந்த பலத்தை எல்லாரும்
அணி சார்ந்து கொடுப்பார்களே ஆயின் கண்டிப்பாக ஒரு எதிர்க்கட்சியாக இதில் ஒரு மாற்றத்தை அவரால் காட்ட முடியும். அதுதான் உண்மை. ஸோ பதில் தாங்க. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி என்று சொன்னால் அண்ணாமலையின் தலைமையிலே நடக்கக்கூடிய அது எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி அது சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.